ஆட்சியாளர் நம்ம பொதுமக்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே நமது கழகத்தில் ஆட்சி இருக்கும்போது நமது பாலிடெக்னிக் கல்லூரி பேரூராட்சியில் இருக்கிற வெளியில நம்ம சந்தை பண்ணது எல்லாம் இதுதான். அதே போல இவங்க நம்ம ஏமாற்றத்துக்காக நீட் தேர்வு ரத்து ஆனாங்க. 3 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா இப்பயும் ரத்துல இருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இருக்கிறது. அதே போல அவங்க கனிமொழி என்ன சொன்னாங்க, நான் ஆட்சி பண்ணுறது கனிமொழியாவே இவ்வளோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்க நமது புரட்சி தலைவர் அண்ணா அவர்கள் நாங்கள் என்னென்ன வளர்ச்சிருக்கோம் இந்த தயாரான தாய் கிடைக்கலாம் இன்னொரு இன்னும் எதுவும் கிடையாது. ஆகையால் இந்த வரவேற்பு எனக்கு வாய்ப்பு கழகத்தில் சென்ற அண்ணா அவர்களுக்கும் நமது மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லா அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நன்றி கூறி நன்றி வணக்கம். ஆலோசனை பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற நமது தொண்டு அனைவருக்கும் வணக்கம். வங்க கடலோரம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர்களும் புரட்சி தலைவர்களுக்கு ஆணைக்கிணங்க நமது கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஆணைக்கிணங்க மற்றும் மண்ணின் மைந்தன் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஆணைக்கிணங்க நமது கழக மாவட்ட செயலாளர், துடிப்புமிக்க மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும், தலைவர்களுக்கும், கழக ஒன்றிய செயலாளர்களுக்கும், கழக பொறுப்பாளர்களுக்கும், நகர செயலாளர்களுக்கும், நகர அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிக்கலை ஆரம்பிக்கின்றேன். நமக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்தில் வாக்களித்த அனைவருக்கும் முதற்கண்ணாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் வருகின்ற 26ஆம் வருட தேர்தலுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் வகை செய்ய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்திருக்கின்றார்கள். நமக்கு இப்பொழுது ஒரு எம்பியும் இல்லை, இங்கு எம்எல்ஏவும் இல்லை, சேர்மேனும் இல்லை. இருப்பது ஒரே ஒரு நகர தலைவர். இருந்தாலும் நாம் 2021 ஆட்சியை பிடிக்க வேண்டும், கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நாம் எப்படியெல்லாம் நமது பகுதியில் கவுன்சிலருக்கும் தலைவர்களுக்கும் நாம் வேலை செய்கின்றோமோ அதே போல் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் வேலை செய்து நாம் இந்த வெற்றி கனியை அண்ணனிடம் தவிர்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க கிளமங்கலம் பேரூராட்சியில் செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் கேசி திம்ராயப்பா அவர்களே, வரவேற்புரை நல்கிய அன்பு சகோதரர் மஞ்சுநாத் அவர்களே, கழகத்தினுடைய ஆற்றல் மிக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, நமக்கு 2026 அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதும் எங்களுக்கு அண்ணன் அவர்கள்
என்ன ஆலோசனை வழங்குகின்றார்களோ கழக துணை பொதுச் செயலாளர் அவர்களை ஆணை ஏற்று நாம் செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்க மேடையில் அமைந்திருக்கும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் 2 பேரும் சாதாரண உங்க மாதிரி ஒரு தொண்டர்கள். அவர் இன்னைக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காங்க என்று சொன்னா அது அதிமுக மட்டும் தான் நடக்கும். அதே மாதிரி திமுக கோபாலபுரத்தில் பிறந்திருக்கிறவன் தான் தலைமை பொறுப்புக்கு வர முடியும். நம் தலைவர்கள் இந்த மாவட்டத்தில் எப்படி செயல்பட்டார் என்று சொன்னால், அண்ணன் அவர்கள் மாண்புமிகு அண்ணன் முனுசாமி KPM முனுசாமி அண்ணா அவர்கள் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டில் அவர் இந்த மாவட்டத்தின் அமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டடங்களும் இன்னைக்கு பெரிய ஒரு தாஜ்மஹால் போல் இருக்கின்றது. இந்த ஆட்சியாளர்கள் எதுவுமே செய்ய முடியல. நான் ஒரு சமீபத்தில் ஒரு பத்திரிகையில கூட பார்த்தேன், 25 மாவட்டத்தில் எந்த ஒரு நகராட்சியிலையும் பேரூராட்சியிலையும் ஒரே ₹1 கூட பணம் இல்லை, ஊராட்சியில கூட பணம் இல்லை, சம்பளத்துக்கு இது இல்லை காசு. அண்ணா அமைச்சராக இருக்கும் போது ராஜா மாதிரி செயல்பட்டாங்க. பிரசிடென்ட் ஆகட்டும், தலைவரே ஆகட்டும், சேர்மன் ஆகட்டும், மேயர் ஆகட்டும். இன்னைக்கு சூழ்நிலை இந்த மாதிரி இந்த ஆட்சியை மாற்றணும். அதே மாதிரி மாவட்ட செயலாளர் அண்ணா அவர்கள் 2016-18 வரைக்கும் அமைச்சராக இருந்தாரு. இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடுக்கே வாரி வழங்கினாரு. நமக்கு இந்த மாதிரி ஆட்சி வேணுமா, இந்த மாதிரி அமைச்சர்கள் வேணுமா, இந்த கேடு கெட்ட திமுக வேணுமா என்பதை நாம் உணர்ந்து கொண்டு 2026 அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று இந்த நேரத்தில் சபதம் ஏற்போம். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது நமது மண்ணின் மைந்தரும் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணா அவர்கள் நமக்கு சிறப்புரையாற்றுவார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவை வணங்கி அவரோட வழியிலே தமிழகத்துக்கு 4 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்து தமிழக மக்கள் இதயங்களை இடம்பிடித்த நம்முடைய கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடி அவர் ஆணைக்கிழங்க இன்றைக்கு நம்முடைய இந்த கிளமங்கலம் பேரூராட்சியிலே செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அவைத்தலைவர் KC திம்மராயன் அவர்களே, பெற்ற இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து மண்ணின் மைந்தன் முன்னாள் அமைச்சர் கழக கடந்த 10 வருடம் அம்மாவுடைய ஆட்சியில் நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க வந்திருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொண்டு என்னன்னா, அம்மாவுடைய ஆட்சி காலத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா ரேஷன் கார்டுக்கும் 20 கிலோ அரிசி இலவசமா கொடுத்தாங்க. அதே மாதிரி மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்க நம்ம இந்த கிராமப்புறங்களில் படிக்கிற இந்த பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போனா அந்த ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு எல்லாமே இலவசமா சீருடையிலிருந்து புஸ்தகத்திலிருந்து அவருக்கு சைக்கிள் இருந்து லேப்டாப்ல இருந்து எல்லாமே இலவசமா கொடுத்தாங்க. அம்மா நல்லா படிக்கணும் எல்லா பசங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி OAP 500 இருந்து 1000 கொடுத்தாங்க. அதே மாதிரி கிராமப்புறங்களில் பெண்கள் வாழ்வாதார மேம்படுத்துறதுக்காக ஆடு மாடு எல்லாம் இலவசமா கொடுத்தாங்க. அதே மாதிரி இலவச வீடுகள் எல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் கரண்ட் இல்லாம இருந்துச்சு. அந்த 10 நேரம் கரண்ட் இல்லாம இருந்தது. 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்து உங்களுக்கு 100 யூனிட் கரண்ட் இலவசமா கொடுத்தது ஆட்சி அம்மாவோட ஆட்சி. அதே மாதிரி அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்துல குடிமராமத்து திட்டத்தின் கீழ் ஏரிகள் எல்லாம் மண்ணெல்லாம் இலவசமா விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாய அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த இயற்கை உரமாக அது உபயோகப்படுத்தி நல்ல விவசாயம் செஞ்சு நிலத்தடி தண்ணி உயர்த்ததுக்கு ஒரு காரணமானவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இப்படி ஒன்னொன்னே சொல்லிட்டு போலாம். இங்கே காலேஜ் கொடுத்ததும் நம்மளுடைய அம்மாவுடைய ஆட்சி காலத்துல பாலிடெக்னிக் கொடுத்திருக்காங்க பக்கத்துல. அதே மாதிரி இங்க ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பில்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ரோட்ஸ் எல்லாமே நம்ம ஆட்சி காலத்துல தான் எல்லாம் நல்லா செஞ்சது. அண்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது 2011 16 வரை உங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டிக்குழு திட்டத்தின் மூலமா எல்லாருக்கும் அந்த தண்ணி ஒகேனக்கல் தண்ணி கொடுத்தது அண்ணா அவர்கள். இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம், நம்ம செஞ்சதல்ல. ஆனா இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆயிருக்குது திமுக ஆட்சி வந்து. 3 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சாரு?
ஒண்ணுமே செய்யல. அது இலவசமா பஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க, அது மட்டும் செஞ்சிருக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க எல்லா குடும்ப தலைவிக்கு. ஆனா பாதி பேர் கொடுத்தாங்க, பாதி பேர் கொடுக்கல. இது தவிர வேற எதுவுமே செய்யல அவங்க. இன்னைக்கு எல்லாமே டாக்ஸ் ஏத்தாச்சு, அத்தியாவசிய பொருட்கள் விலை எல்லாம். நமது பொதுச் செயலாளரின் படை தளபதி அண்ணா அவர்களை சிறப்புரை ஆற்றி நமக்கு அனைவருக்கும் ஆலோசனை வழங்குவார். கிளமங்கலம் பேரூராட்சியுடைய நிர்வாகிகள், அன்பிற்கும் பாசத்திற்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய போற்றுதலுக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு பேரூராட்சியாக, ஒன்றியமாக, மாவட்ட அளவிலே செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்பிற்குரிய மாவட்ட கழக செயலாளர் ஒவ்வொரு ஒன்றியமாக, பேரூர் கழகமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று கிளமங்கலம் பேரூராட்சியிலே செயல் வீரர் வீராங்கனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். கிளமங்கலத்தை பொறுத்தவரையில் தளி தொகுதி சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட கிளமங்கலம் பேரூராட்சியை பொறுத்தவரையில் தொடர்ந்து நாம் நம்முடைய இயக்கம் இரட்டை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று பேரூராட்சியுடைய தலைவர் பொறுப்பை கடந்த முறை அன்பிற்குரிய சகோதரர் சையதேசன் அவர்களும், இந்த முறை அன்பிற்குரிய சகோதரர் தேவராஜ் அவர்களும் இந்த பேரூராட்சியுடைய தலைவராக இருக்கிறார். இப்படி கிளமங்கலம் பேரூராட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இரட்டை சின்னத்தின் மீது நீங்காத பற்று கொண்டு வாக்குகளை அவர்கள் அள்ளித் தருகிறார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் நாம் யாரை நிறுத்தினாலும் கிளமங்கலம் பேரூராட்சி அதிகப்படியான வாக்குகளை நாம் பெறுவதற்கு கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்று அன்பிற்குரிய மேடைகளை வைத்திருக்கின்ற நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கிளமங்கலம் பேரூராட்சியில் 15 வாக்குச்சாவடிகள் பூத்து இருக்கிறது. அந்த 15 பூத்துகளிலும் நம்முடைய பேரூர் கழக செயலாளர் மற்றும் இங்கே இருக்கின்ற முன்னணி தலைவர் திமராயப்பா, சையத் ஹுசேன், ராஜேந்திர போன்றவர்களெல்லாம் ஒவ்வொரு பூத்துக்காக சென்று அங்கே உட்கார்ந்து இப்பொழுது வாக்குச்சீட்டை எல்லாம் கொடுத்திருக்கிறோம். பூத் லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, வந்துடுச்சு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற வாக்காளர்களை சர்வே செய்யணும். அதில் எத்தனை பேர் நம்ம கட்சியில் இருக்காங்க, எத்தனை பேர் திமுகவில் இருக்காங்க, எத்தனை பேர் கம்யூனிஸ்டில் இருக்காங்க, எத்தனை பேர் காங்கிரஸ் இருக்காங்க, இதெல்லாம் கணக்கு போட்டு நம்ம கட்சிக்காரரை விட்டுட்டு திமுக காரங்க ஓட்டே போட மாட்டான்ற ஆளுங்களை தனியாக எடுத்துட்டு எந்த கட்சியில இல்லாதவங்க ஒரு 30-40% இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசணும். இப்ப 4 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. இந்த 4 வருஷத்துல கிளமங்கலம் பேரூராட்சியில் ஏதாவது உருப்படியா ஒரு வேலை நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா எது நடக்காது. எல்லாமே நம்முடைய ஆட்சியில் தான் நடைபெற்றிருக்கு. நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்புச்சோர் பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி எல்லா கிராமத்தில் எந்த கிராமமானாலும் சரி, எந்த நகரமானாலும் சரி, எந்த பேரூராட்சி ஆனாலும் சரி, அதனுடைய வளர்ச்சி பார்ப்பதற்கு சொன்னால் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்திருக்கு. திமுக ஆட்சி வந்து 4 வருஷம் ஆச்சு, ஒரு வேலையும் செய்யல. வெறும் 1000 ரூபாய் கொடுத்துருங்க, அதையும் ஒழுங்கா கொடுக்கல, எல்லாருக்கும் போய் சேர்ந்த. அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு பென்ஷன் நிறுத்திட்டாங்க. நமக்கு 1000 ரூபாய் பென்ஷன் வந்து அது நிறுத்திட்டாங்க, கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க. இப்படி பல்வேறு வகையான சிரமத்திற்குள்ளாக கூடிய ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கு. அதை போய் வாக்காளர் பெருமக்கிட்ட பேசி அவங்களுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆட்சியாளருடைய தப்புகள் எல்லாம் எடுத்து அவங்க சொல்லணும். இதை நீங்கள் முறையாக செய்வீர்கள் என்று சொன்னால் எந்த தேர்தல் வந்தாலும் நம்முடைய கிளமங்கலம் பேரூராட்சி தொடர்ந்து அதிமுக முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கூறி
இந்த நல்ல நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அன்பிற்குரிய சகோதரர் மாவட்ட கழக செயலாளருக்கும் அவருடைய ஆலோசனை பெற்று இங்கே நல்ல முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி மஞ்சுநாத் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது நமது கிளமங்கலம் பேரூராட்சியின் சார்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நமது வார்டு கவுன்சிலர் சண்முகம் அவர்கள் தீர்மானம் 1, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படித்த மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த மறைந்த உயர் திரு ரத்தன் டாடா அவர்களுக்கு இக்கூட்டத்தின் வாயிலாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 2, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் 2026 கழக பொதுச் செயலர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைச்சிட அயராத உழைப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 3, கஞ்சா பழக்கம், போதை பழக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசு வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 4, சொத்து வரி, பால் வரி உயர்வு, வீட்டு வரி, மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களை துயரத்திற்கு ஆளாக்கிய விடிய திமுக அரசை கண்டித்து இக்கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 5, சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 6, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் உரிமைகளை பறிக்கின்ற வகையில் செயல்படும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏபிஎம் அவர்களையும் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களும் அண்ணன் பாலிஸ் தரடே அவர்களையும் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர தொண்டர்கள் மகளிர் அனைவருக்கும் நன்றி 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 என்று விடைபெறுகிறேன். வணக்கம். சைடில் வாங்க அப்படியே நீங்கள் பின்னாடி வாங்க, நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வாங்க.